My dear viewers, welcome to Learning Mathematics YouTube channel. ஸோ இந்த வேலை எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் 21st அன்றைக்கி ரிலீஸ் பண்ண நம்ம நோட்டிஃபிகேஷன் நம்பர் 9 கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் நம்ம கேண்டிடேட்ஸ் கேட்ட ஒரு சில டவுட்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் மேஜர் கேண்டிடேட்ஸ்க்கு என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம், அதுக்கான ஸோ வாட் இஸ் த ஏஜ் லிமிட். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா த கம்யூனல் ரோஸ்டர். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர்னா என்ன கம்யூனிட்டிக்கு வந்திருக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டண்ட்டாக என்ன கம்யூனிட்டிக்கு வந்திருக்கு, அதே மாதிரி கம்ப்யூட்டர் கம் வேக்சின் ஸ்டோர் கீப்பர் ஆஸ் வெல் அஸ் அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர். ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் ஸோ நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு ஸோ நம்முடைய அமுதன் அண்ட் அச்சீவர்ஸ் அகாடமியில் ஜிஎஸ் கிளாஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அது பேப்பர் 1. ஸோ இந்த பேப்பர் 1ல் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இந்த சப்ஜெக்ட் கோட் 503க்கான த கம்ப்ளீட் ஆன்லைன் கிளாஸ் ஆஸ் வெல் அஸ் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் அண்ட் லைவ் ரெக்கார்டட் கிளாஸஸ் இந்த 100 மார்க்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வாட் எவர் எந்த மேஜர் படித்தாலும் நீங்கள் அக்ரிகல்ச்சர் ஆர் இன்ஜினியரிங் ஆர் சயின்ஸ் மேஜர் ஆர் ஆர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் எது ரிலேட்டடாகவும் நீங்கள் வந்து இந்த பேப்பர் 1க்கு அட் 3000 அட் லோ காஸ்ட் ஆஃப் பட்ஜெட்டில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் நம்ம இன்டர்வியூ போஸ்ட்டில் ஏடி இண்டஸ்ட்ரீஸ் காமர்ஸ் இந்த ஷெட்யூல் கேஸ்ட்டில் இருக்கிற 3 வேக்கன்சிக்கான கிளாஸஸ் டெஸ்ட் அண்ட் ஹார்ட் காப்பி மெட்டீரியல் கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இது இல்லாமல் அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் அண்டு ஏஎஸ்ஏ அண்ட் ஏடிக்கான கிளாஸ் கொண்டு போயிட்டுருக்கோம். யாராவது இல்லைங்க இருந்தால் நீங்கள் இந்த பேட்ச் வந்து கன்டினியூ பண்ணிக்கலாம். இதுக்கான டீட்டெயில் வந்து நம்முடைய அமுதன் அண்ட் அச்சீவர்ஸ் அகாடமியோட நம்முடைய வெப்சைட் லிங்க் as well as வாட்ஸ்அப் லிங்க்லேயும் அவைலபிள். ஸோ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான ஸோ டிஃப்ரெண்ட் மேஜர்ஸ் இன்ஜினியரிங், சயின்ஸ், ஆல்சோ சம் ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்ஸ், ஆல்சோ டிரான்ஸ்லேட்டர் இது மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து சோசியாலஜி இது மாதிரி மேஜருக்கு வந்து போஸ்ட் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட், இதுக்கான என்ன டிபார்ட்மெண்ட்டு கீழே வருது ஸோ அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ். ஸோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டரில் ஒரு வேக்கன், ரிசர்ச் அசிஸ்டண்ட்டில் ஒரு வேக்கன், அதுக்கப்புறம் நம்முடைய அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் ஏஎஸ்ஏயில் 33 வேக்கன், ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டண்ட்டில் ஒரு வேக்கன். ஸோ இதுக்கான கம்யூனல் டெஸ்ட் நான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆனால் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி இருந்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கேட்டகரி எம்பிசி, பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டி இல்லாமல் அதர்ஸ் ஜென்ரலில் வர கேண்டிடேட்டுக்கு ஸோ 32 ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கக்கூடாது. 32 ஏஜ் சுட் நாட் பி கம்ப்ளீட். இந்த ஜென்ரல்லே வந்து டிசபிலிட்டிக்கு 42. அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 50, டெஸ்டியூட் விடோவுக்கு நோ ஏஜ் லிமிட். இது வந்து ஃபார் ஜென்ரல், இது ஃபார் டிஃப்ரெண்ட் டிசிப்ளினுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. பிசி ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு வந்து ஸோ தேர் இஸ் நோ ஏஜ் லிமிட். இதில் நீங்கள் வாட் எவர் இட் இஸ் டிசபிலிட்டி ஆர் எக்ஸ் சர்வீஸ் மேன், இது ரொம்ப முக்கியமானது. ரிசர்வேஷன் கேட்டகரியில் ஸோ வர கேண்டிடேட்ஸ்க்கு இதுக்கு வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், ஒன்லி ஏஜ் லிமிட் ஃபார் அசிஸ்டன்ட் இன்ஜினியர், என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் அண்டு லைப்ரரி கிரேட் 2. ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஏஜ் லிமிட் இருக்குது. 37, 47, 55, 39. ஸோ மற்றவங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சிவில், எலக்ட்ரிக்கல், ஜூனியர் பிளான் சிவில் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். மற்றபடி நம்மளுடைய ரிசர்ச் அசிஸ்டண்ட்டுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஸ்டோர் கீப்பர், அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர், ஆல்சோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர், ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட் இதுக்கு இல்லை. இதுக்கான எலிஜிபிலிட்டி எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு ஸோ கன்ஃபியூஸ்டு ஒன்.
நிறைய பேர் இதுக்கான டவுட்ஸ் கேட்டே இருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மஸ்ட் பொசஸ் ஏ டிகிரி ஆஃப் எனி யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூஷன் ரெகனைஸ்டு பை தி யூஜிசி ஸோ ஃபார் தி பர்பஸ் ஆஃப் இட்ஸ் கிராண்ட் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆஸ் தி மெயின் சப்ஜெக்ட்ஸ். சார் எஸ்ஐக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, ஸோ திரும்ப சொல்கிறேன், கிளியராக கேட்டுக்கோங்க. பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி மேக்ஸ் ஆர் பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சார் பிஏ எக்கனாமிக்ஸ் எழுதலாம் அப்படின்னா எலிஜிபிள் கிடையாது. இந்த 2 மேஜர் வந்து எலிஜிபிள், பிஎஸ்சி மேக்ஸ் ஆர் பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த கேஜர் கேண்டிடேட்ஸ் நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் எழுதணும். ஸோ இது ஃபஸ்ட் எக்ஸாம். ஸோ அடுத்ததாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கம் மேக்ஸ் ஸ்டோர் கீப்பர். இதுலேயும் நான் சொன்ன பிஎஸ்சி மேக்ஸ் அண்டு பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எலிஜிபிள் தான். பட் நீங்கள் அந்த டிகிரியில் இது ஏதாவது ஒரு பேப்பர் படிச்சிருக்கணும். அலைடு ஃபண்டமெண்டல் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்ளைடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி அண்ட் அப்ளைடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் ஆக்சுரியல் சயின்ஸ், ஃபண்டமெண்டல் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் அப்ளைடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்லி, ப்ராபபிலிட்டி அண்ட் அப்ளைடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராக்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதில் ஏதாவது ஒரு, அதாவது பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ஆர் பிஎஸ்சி ஸ்டேட்டில் நீங்கள் இது ஏதாவது ஒரு அலைடு படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். படிக்கலன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஸ்டோர் கீப்பர் ஒன்லி. அடுத்தது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஐ. ஸோ இதுவும் நிறைய கேண்டிடேட்ஸ் ஒரு நீங்கள் வந்து டிகிரி, ஸோ அந்த டிகிரி வந்து எதில் இருக்கணும் அப்படின்னா பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ஆர் பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதில் பிஏ எக்கனாமிக்ஸ் எலிஜிபிள். அதனால் எக்கனாமிக்ஸ் மேஜர் கேண்டிடேட்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிஏ எக்கனாமிக்ஸ், எக்கனாமெட்ரிக்ஸ், ஆல்சோ அப்ளைடு எக்கனாமிக்ஸ், இவங்க எல்லாமே எலிஜிபிள். எக்கனாமிக்ஸ், அப்ளைடு எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ், இந்த 3 மேஜர் கேண்டிடேட்ஸும் இதில் இருக்கிற 33 போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்த 33 போஸ்ட். அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட், இது ஒரு பிஜி. எம்ஏ அதாவது எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், சார் எம்எஸ்சி மேக்ஸ், எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஆல்சோ ஒர்க்கிங் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல், அது இருந்தால் போதும். அதில் ஒர்க் பண்ணுற நாலேஜ் இருக்கணும். அது ஒரு அண்டர்டேக்கிங் கேட்டால் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ரிசர்ச் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் அதே தான். பட் இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, பட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட்லையோ இல்லை ஏஐசிலையோ சொல்ல கிடையாது. நீங்கள் டிகிரி இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு கிளாஸ் இன் எம்ஏ எக்கனாமிக்ஸ் ஆர் எம்ஏ எக்கனாமெட்ரிக்ஸ் ஆர் எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் எம்ஏ பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் ஆர் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், சோசியாலஜி அண்ட் மாஸ்டர் டிகிரி சோசியாலஜி, சோசியல் ஒர்க், ஆண்ட்ரோபாலஜி, அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், இவங்களாம் அந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதுதான் இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ். அதனால் கேண்டிடேட்ஸு இந்த வீடியோவை ஸோ கிளியராக பார்த்துட்டு நீங்கள் வந்து எந்த போஸ்ட்டுக்கு ஸோ அப்ளை பண்ணலாம் டிசிஷன் எடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கான கம்யூனல் ரோஸ்டர் நீங்கள் ஏஐசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் இந்த 3 மேஜருமே படிக்கணும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கான சிலபஸ் வந்து கோட் நம்பர் 504. அதனால் இந்த சிலபஸ்க்கு என்னென்ன சிலபஸ் ஆல்ரெடி படிக்கிறது நம்ம சேனலில் நான் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோஸில் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்கோங்க. ஏஐசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் இது பார்த்தீங்கன்னா பிஜி டிகிரி ஸ்டாண்டர்டில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட், அதுக்கு வந்து நீங்கள் இந்த யூனிட்ஸ் எல்லாமே நீங்கள் படிக்கணும். ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா
the code number 505. இது statistics and mathematics for statistical inspector SA post. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு descriptive statistics, probability theory and probability distribution, estimates theory, testing hypothesis, sampling theory, design of experiment, time series, vital statistics, statistical computing using Excel, algebra calculus, differential equation, Laplace vector, algebraic structure, real complex. இதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸுக்கு இந்த சிலபஸ் எல்லாமே இருக்குது. இந்த பேஜ் நம்பர் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை வந்து ஏஎஸ்ஐக்கான சிலபஸ். இன்னும் நிறைய பேர் சிலபஸ் தெரியாமையே படிச்சுட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி நான் வீடியோ 3 months முன்னாடியே நம்ம சேனல் ரிலீஸ் பண்ணிட்டேன். இதில் அல்ஜிப்ரா, டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ் டிஇ, வெக்டர் கால்குலஸ் ஓஆர், டிஸ்க்ரீட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் சாம்பிளிங், பிட்டிங் ஆஃப் சிம்பிள் ஈக்குவேஷன், ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ், டைம் சீரீஸ், இண்டெக்ஸ் நம்பர், ஸ்டாட்டிஸ்டிக்கல் கம்ப்யூட்டிங், மைக்ரோ, மேக்ரோ, ஸ்டெபிலைசேஷன் பாலிசிஸ், இந்தியன் எக்கனாமி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஐசிஐக்கான சிலபஸ். இதில் இப்போ எல்லாத்துக்கும் இருக்கிற டவுட்ஸ் வந்து த கம்யூனல் ரோஸ்ட் எப்படி சார் வரும், எந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ போஸ்ட் அப்படின்ட்டு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட்டு ஃபியூ பேஜஸில் வந்து இது அவைலபிள். இதெல்லாமே ஒவ்வொரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இந்த உங்கள் கம்யூனல் வைஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே அவைலபிள் இன் அவர் நோட்டிஃபிகேஷன். அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 33 போஸ்ட். ஜென்ரலில் ஜிடி ஜென்ரலில் 2, ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 2, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி 1, எக்ஸ் சர்வீஸ்மேன் 1, ஜென்ரல் உமனில் 1, ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம்மில் 1. அதேமாதிரி பிசி ஜென்ரலில் 4 போஸ்ட் இருக்குது. பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 போஸ்ட்டு, பிசி உமனில் 2 போஸ்ட்டு, பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 போஸ்ட்டு, பிசிஎம் ஜென்ரலில் 1 போஸ்ட்டு, எம்பிசி ஜென்ரலில் 4 போஸ்ட் இருக்குது, எம்பிசி உமனில் 2 போஸ்ட்டு, எஸ்சி ஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 போஸ்ட்டு, எஸ்சி ஜென்ரலில் 3 போஸ்ட்டு, எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 போஸ்ட்டு. பட் எஸ்சி ஜென்ரலில் 100 போஸ்ட்டு. அப்போ 3+1 4 போஸ்ட் ஆகிடும். எஸ்டி ஜென்ரல் 4 போஸ்ட். ஸோ எஸ்டிக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஒரு 4 போஸ்ட்டு பல்காக வந்திருக்கு. அதனால் இந்த கேட்டகரி கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக நம்ம அகாடமியை கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் கரெக்டாக எங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% வந்து இந்த போஸ்ட்டெலாம் நம்ம ஈஸியாக வாங்குறதுக்கான வழிமுறைகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கம் வேக்சின் ஸ்டோர் கீப்பர். இது பார்த்தீங்கன்னா பிசி அதர் பேக்வேர்ட் கிளாஸ். பிசி ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்மில் 1 போஸ்ட். அதாவது நான் பிசி பிஎஸ்டிஎம் இருக்க சார் நீங்கள் ட்ரை பண்ணுவோம். அடுத்ததாக இன்னும் 2 போஸ்ட் இருக்குது. ரிசர்ச் அசிஸ்டன்ட் எஸ்சி உமன். ஸோ எஸ்சி உமன் யாராக வந்தீங்கன்னா இந்த போஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட், ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எம்பிசி ஜென்ரல்லே 2 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே குட் ஸ்கேல் ஆஃப் போஸ்ட். அதனால் எம்பிசியாக இருக்குது சார், நான் ஆல்ரெடி ஏஐசிஐ படித்து முடிச்சிட்டேன், என்னால் ஸ்டாட்டிஸ்டிக் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு 4 யூனிட் படித்தா எழுதிடுவோம் அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ் நல்லா வெளில பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த 2 போஸ்ட்டுமே ட்ரை பண்ணலாம். ஏன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் அந்த கம்யூனல் ரோஸ்டர் வந்து கேட்டே இருந்தீங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட் வைஸ் ஒவ்வொரு கம்யூனலில் என்னென்ன போஸ்ட் இருக்குதுன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு. இந்த 4 போஸ்ட்டுக்கான கம்யூனல் ரிசர்வேஷன் அதுக்கான சிலபஸ் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதனால் இது ரிகார்டிங் உங்களுக்கு ஏதாவது ஆன்லைன் கோச்சிங் இல்லை மெட்டீரியல்ஸ் அவைலபிலிட்டி வேணும் சார் அப்படின்ற கேண்டிடேட்ஸ் நம்முடைய அமுதன் அண்ட் சீஸோட கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் வித்தின் 2 டேஸில் உங்களுடைய வீட்டுக்கு நாங்கள் வந்து கம்ப்ளீட்லி நாங்கள் அந்த கொரியர் வந்து அனுப்பிடுவோம். ஸோ இது ரிகார்டிங் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் கான்டெக்ட் டு அமுதன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.